அறிவலை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் மௌலீஸ்வரி, 10th T7 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நம்முடைய குறிக்கோளை அடைவது எப்படி? ஒரு கதை மூலம் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஒரு நாள் ஒரு ஊர்ல துப்பாக்கி சுடுதல் போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் ஒருவர் 10 முறை துப்பாக்கியை பயன்படுத்தி சுட்டார். ஆனால் மற்ற ஒருவர் ஒரே ஒரு முறை மட்டுமே துப்பாக்கியை பயன்படுத்தி சுட்டார். ஆனால் பரிசு கிடைத்தது ஒரு முறை சுட்டவருக்கு. உடனே 10 முறை சுட்டவருக்கு கோபம் வந்தது. போட்டி நடத்துபவரிடம் போய் சண்டை போட்டார். என்ன இது, நான் தானே துப்பாக்கியை அதிக முறை பயன்படுத்தி சுட்டேன், எனக்கு தானே பரிசு கொடுக்க வேண்டும், ஏன் அவருக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த போட்டி நடத்துபவர், நீ 10 முறை துப்பாக்கியை பயன்படுத்தினாலும் மையப்புள்ளியை சுற்றியிருக்கும் வட்டத்தை தான் சுட்டியே தவிர, ஆனால் அவர் ஒரே ஒரு முறை மட்டும் துப்பாக்கியை பயன்படுத்தினாலும் மைய புள்ளியிலேயே சுட்டார், ஆகையால் அவருக்கு தான் பரிசு என்று சொன்னார். இதை போல நீங்களும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்கிறோம் என்பது முக்கியமில்லை, அதில் எத்தனை வேலைகள் உங்கள் குறிக்கோளை நோக்கி இருக்கு என்பதுதான் முக்கியம். இந்த கருத்தை த ஒர்க்கிங் என்ற புத்தகத்தின் மூலம் தெரிந்து கொண்டேன். இந்த புத்தகம் சொல்வது என்னவென்றால், எல்லாருமே ஒரு தபால் தலை மாதிரி இருக்கணுமா. ஏன் தெரியுமா? ஒரு தபால் தலை ஒரு கடிதத்தை எங்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கு கொண்டு போய் சேர்க்கும் வரையில் கடிதத்துடனே ஒட்டி கொண்டிருக்கும். அதே போல நீங்களும் உங்கள் குறிக்கோளை அடையும் வரையில் அது தொடர்பான வேலையில் தான் ஒட்டி கொண்டே இருக்கணும். அதை தவிர்த்து உங்கள் கவனம் வேறு திசையில் சென்றால் தபால் தலை நீக்கப்பட்ட ஒரு செல்லா கடிதம் போல ஆகிவிடும். ஆகவே ஒரே விஷயத்தை குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு அதை செய்து முடிக்கும் வரை இந்த 4 வழிமுறைகளை கடைபிடிப்பதால் நம்முடைய குறிக்கோளை அடைய முடியும். முதல் வழிமுறை, உங்கள் குறிக்கோளையும் அது சார்ந்த வேலையை மட்டுமே உங்கள் ஃபோக்கஸ்குள்ளே கொண்டு வர வேண்டும். எந்த வேலைகளெல்லாம் உதவுமோ அதை மட்டும் உங்கள் ஃபோக்கஸ்குள்ளே கொண்டு வாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தன்னுடைய உடல்நிலையை சரியாக்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அது போல. இரண்டாவது வழிமுறை, நேரம் ஒதுக்குதல். ஒவ்வொரு நாளும் உங்கள் குறிக்கோள் சார்ந்த செயல்பாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குதல். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மற்ற வேலைகள் வந்தால் அதற்கு ஏற்றாற்போர் நேரத்தை மாற்றி அமைக்கவும். மூன்றாவது வழிமுறை, லாகிங். ஒரு டைரியோ அல்லது நோட்டோ எடுத்து வாரத்தின் ஒவ்வொரு நாளும் உங்கள் குறிக்கோள்களில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி அந்த நேரத்தில் செய்த செயல்களை பற்றி எழுதுவது. நான்காவது வழிமுறை, கமிட்மெண்ட்ஸ். உங்கள் குறிக்கோள்களில் எதை செய்தாலும் சிறப்பாகவே செய்வேன் என்றும், ஏற்கனவே எந்த மாதிரி செயல் உங்களுக்கு வருமோ அதை குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு அதில் மேலும் ஒரு படி கற்றுக்கொள்வது, அதை பற்றி புரிந்து கொள்வது, அதிகமான முறையில் நேரத்தை பயன்படுத்துவது. உங்கள் குறிக்கோள்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. மீண்டும் ஒரு அறிவொளி நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.